ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் டைமில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு போலி. பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு இதை வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அனனா குட்டிக்கு யூகேஜி முடிச்சு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்போவுமே நான் அல்லது அவங்க அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களாம் வந்து காரில் கிளம்புறாங்க. சீட்டில் உட்காந்ததும் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாச்சு. அதை பார்த்தது எங்களுக்கும் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பாய் அண்ணனா பார்த்து போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். தான் அண்ணா அப்பாவுக்கு வந்து ஏப்ரல் 1 ஸோ புது கணக்கெலாம் தொடங்குறாங்க. அதனால எனக்கு ஒரு தனியாக வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வைடி அப்படின்னு. எப்போவுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லவும் சரின்ட்டு நானும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இதோட லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால அதை வந்து துடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்து வந்து மூடிடலாம் அப்படின்றக்காக அது எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு லிக்யூட் வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணேன். அதை வச்சு தொடச்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேக் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2-3 டேஸ்லேயே வந்து ரொம்ப தூசி வந்து அடைஞ்சிருந்து. ஏன்னா டார்க் கலர் அப்படின்னும் போது அந்த தூசி வந்து அப்படியே தெரியுது. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். ஆனால் வாங்கும் போதே வேறு கலர் இருக்கான்னு பார்த்தேன். ஒயிட்டு தான் இருந்துச்சு. ஒயிட் வந்து ரொம்ப ஏதாச்சும் கரை ஏதாவது பட்டுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்றக்காக டார்க் கலராக வாங்குவோமேன்னு வாங்கினேன். பட் இதில் தூசி பட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. டக்குன்னு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு நினைக்கணும். அந்தளவுக்கு வந்து இதாகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கழுவுனது எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். உப்பு ஜாடி, மிளகா வத்தல், புளி ஜாடி எல்லாமே கழுவிட்டேன். ஆனால் நான் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே இந்த இடத்த ஃபுல்லும் கிளியர் பண்ணி நம்ம இருந்த இடம் தெரியாமல் மறுபடியும் வச்சிடணும். இல்லைன்னா என்னமாச்சும் பண்ணி விட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து ஆம்லேட் போடலாம் அப்படின்றக்காக ஆனியன் கட் பண்ணி ஆம்லேட் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சாதம் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்தேன் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணியும் ப்ளஸ் மீன் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். சரி சூடாக ஒரு ஆம்லேட்டும் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஆம்லேட்டும் போட்டேன். அண்ணனோட அப்பாவுக்கும் நீங்கள் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சூடாக இன்னொரு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்றக்காக போட்டுட்டேன். ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போனது 4 o'clock ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொன்ன வேலையை ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மைண்டில் நான் ஃபோன் பேசிக்கிட்டே சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அண்ணிட்ட பேசிக்கிட்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பார்த்தா 2 மணிக்குள்ளேயே வந்துட்டாங்க. நல்ல வேலையை முடித்தது சந்தோஷமாக இருந்துச்சு. அது போக அவங்க சொல்லிட்டு போனதும் உடனே நான் க்ளீன் பண்ணது அவங்களுக்கு அதை விட சந்தோஷம். இந்த மாதிரி சொன்ன வேலையை முடிச்சு வச்சோம்னா வந்தோடனே பாராட்டுவாங்க. பட் அன்றைக்கி என்ன மைண்டில் இருந்தாங்கன்னு தெரியல, பாராட்டவே இல்லை, எதுவும் சொல்லலை. நானாக தான் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் போனதுலேருந்து எவ்வளோ வேலை பார்த்தேன் தெரியுமா, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், எல்லாமே தொடச்சிட்டேன் அப்படின்னேன். பட் ஒன்றும் சொல்லலை. சரி அப்படின்னு அதோட விட்டுட்டேன். அப்புறம் லஞ்ச் வந்து 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளாண்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி இன்றைக்கி அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஈவினிங் டைமில் ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் போலி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுவும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். பட் ரொம்பவே ஈஸி தான். அதனால் சரின்ட்டு போலி செஞ்சேன். இந்த மாவு வந்து என்னென்னா மைதாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ப்ளஸ் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றியே பிணைஞ்சு வச்சிடணும். அது போக தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிடணும் இந்த போலிக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா எலாஸ்டிக்காக சூப்பராக வந்து கிடைக்கும். நம்ம பரோட்டா மாவுலாம் இழுக்கிறதுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 an hourக்கு மேலே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த இனிப்பு வந்து எதில் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பருப்பு வச்சு தான் செய்வாங்க. கடலைப்பருப்பு அல்லது தேங்காய் பொடி, இந்த 2 போலி தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, பச்சை பயிறு இருக்கு இல்லையா, பாசி பயிரை வந்து குக்கரில் வேக வச்சு அதை எடுத்து அது கூடவே வந்து வெல்லத்தை வந்து காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாசி பயிரை வந்து கொஞ்சம் மசிச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு உருண்டையை நம்ம அமுக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூடவே ஏலக்காய் தூள் போட்டுட்டு ப்ளஸ் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காயும் துருவி போட்டேன். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு கூட அந்த தேங்காய் அந்த பருப்பு இதெல்லாம் சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா கடலப்பருப்புக்கு பதிலாக நான் வந்து பாசி பயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி ஆற வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மாவும் ரெடியாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம அந்த இனிப்பை நடுவில் வச்சு அதை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் வந்து ஆயில் தடவிட்டு நம்ம கையாலேயே தட்டணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இதை வந்து நம்ம வீடியோவாக போடணும் அப்படின்னா பெரிய வீடியோவாக நம்ம காட்டலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து லாங் வீடியோவாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் ரெசிபி வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இன்றைக்கி அண்ணனாக்கு வந்து பழைய பேக்கே தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஆனால் புது பேக் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எப்படிரா அண்ணனா புது பேக் கேட்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் வாங்கின பேக் அப்படியே இருக்குது, துவைச்சோம்னா புதுசாக வந்துடும், வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க அக்கா சொன்னனால புதுசு தான் வேணும் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து சொன்னால் கூட கேட்டுக்கிறோங்க. ஆனால் இந்த மூத்தது இருக்குது பாருங்கள், நம்ம கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. சின்னதை ஏற்றி விட்டோம்னா நம்மளுக்கும் சேர்ந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் பண்ணுவா? உண்மையிலே பெரிய பாப்பா பண்ணுமா இல்லை சின்ன பாப்பா பண்ணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரகல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.